ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம விடாமுயற்சி படம் தான் பார்க்க போகிறோம். பாண்டியில் தான் புக் பண்ணேன். ஆனால் பாண்டியில் 11:30 மணி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி, அதனால் நம்ம ஊர்லேயே பார்த்துலாம். நம்ம ஊரில் 9 o'clockலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டுருவோம். சரி, குயிக்காக நம்ம நம்ம ஊர்லேயே பார்க்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் ஊர்லேயே டிக்கெட் வாங்கி இப்போ தான் பார்க்க போயிட்டுருக்கேன். நம்ம பார்த்துட்டு நம்மளுடைய ரிவ்யூ சொல்லுவோம். என்னடா நீ விஜய் ரசிகராச்சே, நீ எப்படி தலைப்படத்தை பற்றி நல்லா சொல்லுவியா அப்படின்னு என் ஃப்ரெண்டில் என் கூட இருக்கலாம் கேட்டாங்க. அப்படிலாம் இல்லைங்க. நம்ம நல்லா இருக்கா, யார் படமும் சரி, நல்லா இருக்கா, நல்லா இல்லை, நல்லா இல்லை, ஓகேங்களா. இது தலைப்படம், அதனால் நான் பேடாக சொல்லுவேன் அப்படிலாம் கிடையாது. ஆனஸ்ட்டாக நம்மளோட ரிவ்யூ நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லை அவ்வளோதான். தவிர இவங்கள தூக்கி பேசுகிறது, இவங்கள கம்மியாக பேசுகிறது அப்படிலாம் என் கூட என்னை பற்றி நல்லாவே தெரியும். நான் எப்படி சொல்லுவேன், நான் என்ன பண்ணுவேன், அவங்களுக்குலாம் தெரியும். மற்றவங்களுக்கு என்னன்னு தெரியாதுல்ல. ஆனால் நம்ம படம் ஃபுல்லாக பார்த்துட்டு நம்மளுடைய ரிவ்யூ போடுவோம், ஓகேங்களா. ஹாய் காய்ஸ், இப்போ தான் படம் பார்த்துட்டு வந்தேன். சரி, அதான் நம்மளுடைய ரிவ்யூ போடுவோம் அப்படின்னு நினச்சேன். பார்த்திங்கன்னா இது நம்மளோட தனிப்பட்ட கருத்து தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. நம்ம படம் எப்படி பார்த்தோம், நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து தான் நம்ம சொல்கிறோம். படத்தோட ஒன்லைன், ஓகேங்களா. படத்தோட ஒன்லைன் எப்படின்னா, ஒய்ஃபு காணாமல் போயிடுறாங்க, ஹஸ்பண்டு தேடுறாரு. அவங்க எப்படி காணாமல் போனாங்க, எங்கே போனாங்க, அதோடைய இது பற்றி தான் கதையே ஃபுல்லாக வரும், ஓகேங்களா. நல்லாவும் இருந்துச்சு படம். ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோ. ஸ்டார்டிங்லேருந்து லவ் சீன்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கதவுல போயிட்டாங்க. கதவுல போனவுடனே அப்புறம் லவ், அப்புறம் ஒய்ஃப் காணாமல் போகிறது, அஜித் சார் தேடுறது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் அஜித் சார் ஆக்டிங் வேறு லெவல், செம்ம பிச்சுட்டார். ஆனால் அவரோட ஆக்ஷன், நம்ம எப்பவுமே ஒரு ஆக்ஷன் தான் பார்ப்போம். ஆனால் இது கதைக்கேற்றது, கதை என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை பர்ஃபெக்டாக சூப்பராக பண்ணிருக்காரு, அவ்வளோதான். ஏன்னா நம்ம அஜித் சார் ஃபுல்லாக ஆக்ஷன் படமாக பார்த்துருப்போம்ல, 10 பேர் அடிக்கிறது அது அப்படி. இதில் அப்படியே கிடையாது. இந்த கதை இதுதான் டிமாண்ட் பண்ணுது, அப்போனா நம்ம அதை தான் பண்ணி ஆகணும். கதைக்கேற்ற நம்ம ஓவர் ஆக்டிங் பண்ணால் நல்லா இருக்காது. கதைக்கு என்ன தேவையோ அதை அழகாக சூப்பராக பண்ணிருக்காரு. ப்ளஸ்ஸே அவர் தான், இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸே அஜித் சார் தான். ரொம்ப சூப்பராக மெச்சூரிட்டாக, எவ்வளோ அழகாக, எப்படி சொல்ல, இந்த ஆக்டிங் நம்ம இந்தமாரி ஆக்டிங் தானே பார்க்கணும். பெரிய பெரிய ஹீரோக்கிட்ட நம்ம இந்தமாரி ஆக்டிங் தானே பார்க்கணும். அஜித் சார் ஆகட்டும், விஜய் சார் ஆகட்டும், அவங்ககிட்ட இந்தமாரி ஆக்டிங் தான் நம்ம எதிர்பார்க்கணும். இந்தமாரி ஆக்டிங் எங்களுக்கு வேணும். இப்போதெல்லாம் ஆக்ஷனாகவே போயின்னு இருந்தால் நம்மளுக்கு செட் ஆகுது. நம்ம பார்க்குறவங்க என்னடா ஆக்ஷனாக போயிருக்கு, என்னடா நடிக்க மாட்டாரு அப்படிலாம் இல்லை. நடிப்பு வெளியே கொண்டு வரேன்னா இந்தமாரி படம் தான். பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் நல்லாயிருக்கும். அஜித் சார் வேறு லெவல் ஆக்டிங் பண்ணிருக்காரு. அஜித் சாருக்காகவே இன்னும் ஏதாவது படம் பார்க்கலாம், அந்த அளவுக்கு அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. மற்றபடி ஹீரோனி அவங்க நல்லாவும் பண்ணிருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம ஒன்றும் சொல்கிறது இல்லை. அஜித் சாரை பற்றி நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவரோட படம் முன்னாடி படத்தோட இது ஆக்டிங் நல்லாயிருக்கு. அவர் எல்லா படமும் ஆக்டிங் சூப்பராக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் சூப்பர், அதோட தூக்கின்னு போய் மேலே நிற்க வச்சிட்டார். அவர் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லாவே இருந்துச்சு. ஆனால் கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நான் போட்ட மியூசிக்கே திரும்பி பாடுறாரு அப்படின்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாவே இருந்துச்சு. அது கேமரா ஒர்க்கு சொல்லவே வேணாம். படத்தில் ஹைலைட்டாக அந்த கேமரா ஒர்க் தான். செம்ம கேமரா ஒர்க்கு, விஷுவலாகவே நல்லா சரி, ஒரு ஹால் படம் பார்க்குற ஃபீல் வந்துச்சு. அது இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் ஒரு கார் உள்ள ஒரு ஃபைட் சீன் வரும், அதெல்லாம் வேறு லெவல் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் எதிர்பார்க்கல, இந்த அளவுக்கு விஷுவல் இருக்குமானே எங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த அளவுக்கு விஷுவலாக செம்ம சூப்பராக போயிட்டு செகண்ட் ஹாஃபில் அந்த கார் சீனு, அப்புறம் 2-3 சீன்லாம் இருக்குது, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் பக்கத்தில் என்ன சொல்கிறாங்க, என்னடா ஒரு சண்டையே போட மாட்டாரு, இவ்வளோ பேர் அடிக்கிறாங்க, நான் வாங்கி நிற்கிறாரு. அந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற கதாபாத்திரம் தான் அமையும். கதாபாத்திரத்துக்கேற்ற கதை அமையவே கூடாது. அந்த கதை அப்படி தான் போகுதுன்னா அப்படி தான் ஒரு போவார். நம்ம நார்மலாக அப்படி தானே பண்ணுவோம். இப்போ ஒய்ஃப் காணாமல் போயிடுச்சுன்னா இப்போ நீ போய் 10 பேர் அடிப்பியா? அடிக்க மாட்டேன், புரியுதா. நம்ம கூட கோவம் வரும். ஆனால் இருந்தால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி சுச்சுவேஷன் நமக்கு அமையும். அந்த அமைஞ்சால் மட்டும் தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ண முடியும். அதே தான் அவரும் பண்ணிருக்காரு, நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த படம். செகண்ட் டைம் ஃபேமிலியோட செகண்ட் டைம் போய் பார்ப்பேன். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு குறைன்னா கிளைமேக்ஸ் தான். மியூசிக் மட்டும் திரும்ப வந்துருக்கே, நம்மளுக்கே ஒரு நாடாது மியூசிக் திரும்ப வந்து எனக்கு அது மட்டும் தான். மற்றபடி குறைலாம் எனக்கு எதுவும் கணக்கு தெரியல. படம் ஸ்லோவாக போச்சு, அது வேணால் ஒரு குறையாக இருக்கும். இப்போ பக்கத்தில் இருக்க தேட்டரில் முக்கால்வாசி பேர் என்ன படம் ஸ்லோவாக போகுது, ரொம்ப போகுது. இந்த ஸ்டோரி அப்படி தானே, ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி தானே நம்ம ஸ்க்ரீன் பிளே அமையும். ஸ்டோரி இப்படி தான் இருக்கும், நல்லா இருக்கேன். ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்லோவாக தான் போச்சு. ஒரு சில பேருக்கு இது செட் ஆகலாம், ஒரு பேர் செட் ஆகலை. ஆனால் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேரேஜ் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும், நம்புகிறேன்.
அவ்வளோதான். ஃபேமிலியோடு பார்க்கலான்னா கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். எந்த ஒரு ஆபாச காட்சியும் கிடையாது. நல்லாவே இருந்துச்சு. ஃபேமிலியோடு பார்க்கலான்னா கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்க்கலாம். இது ஒரு குட் ஃபிலிம்.